ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளிவாசலில் தொளிச்சு கோலம் போட்டு விட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து மண்ணாக இருக்கிறதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மோட்ரு போட்டு தண்ணி அடிச்சு விட்ருவோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி லேசாக தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த வாசலுக்கும் கோலம் போட்டு விட்டுட்டு மஞ்சள் பூசி அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்று வாசலுடைய நிலைக்கும் கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள சாமி ரூமுக்குள்ளேயும் அந்த அதுலேயும் கோலம் போட்டுவிட்டு இன்றைக்கி கோலம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் பொருத்தினேன். விளக்கெல்லாம் பொருத்தி இப்போ சாமிக்கு பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம காலையில் வெள்ளனை எந்திரிச்சு சாமி கும்பிட்றப்ப ஒரு நல்ல ஃபஸ்ட்டு நான் வந்து கும்பிட்டுட்டு தான் இருந்தேன். பிரம்ம முகூர்த்த பூஜை கும்பிட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ இடையில அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்குது. இப்போ நம்ம எப்படின்னா இப்போ சாமி கும்பிட்றதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுக்கும் வந்து நான் நிறையா லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஒரு இதில் நிறைய புக்கெல்லாம் படிப்பேன். அப்படி இல்லைன்னா நான் நிறையா அந்த இதிலெல்லாம் பார்ப்பேன். எப்படின்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது நல்லபடியாக நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில். அது என்னோடய வாழ்க்கையில் நிறையவே நான் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக தான் இருப்பேன். ஐயோ பாசிட்டிவாக நடக்காதோ, நெகட்டிவாக நினச்சாதான் பாசிட்டிவாக கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தாட்டில் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு புக்கு படித்தேன். அதில் தான் சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது வந்து நினச்சோம்னா நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நானாகவே மாறிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறது ஒன்று ஒரு சின்ன விஷயங்கள் ஃபஸ்ட்லாம் நான் நினச்சி பார்ப்பேன். அது கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அது மாதிரி நான் நிறைய பெரிய விஷயங்கள் எல்லாமே நான் கரெக்டாக அதே மாதிரியே அந்த நினச்சி பார்ப்பேன். விசுவலேஷன் கரெக்டாக பண்ணுவேன். அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது மாதிரி எப்படின்னா அதுக்கும் இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்ற இதுக்கும் வந்து எப்படின்னா நம்ம சாமி கும்பிட்றப்ப மனசை ஒருநிலைப்படுத்தி இதுக்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமி கும்பிட்றோம். எனக்கு வந்து இப்போ சாமிகிட்ட நம்ம என்ன கேட்குறோம், இந்த இது எனக்கு நடத்தி கொடு சாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம எனக்கு சாமிகிட்ட கேட்குறோம். அப்போ நம்ம அந்த நினைக்கிறப்ப அதை நம்ம விஷுவலேஷன் கண்டிப்பாக நம்ம அந்த வேணும்னு சாமிகிட்ட கேட்குறப்ப கண்டிப்பாக நம்ம அந்த விஷுவலேஷன் பண்ணியிருப்போம். அதனால தான் அந்த சாமி கும்பிட்றதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் ஒத்துமை. எப்படின்னா நம்ம நினைக்கிறது தான் நல்லபடியாக நடக்கும். அப்போ நம்ம வந்து சாமிகிட்ட வேண்டுறப்ப சாமி நான் இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்போம். அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இது வந்து நிறையா விஷயங்கள் நிறைய பேர்